வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு 2 விதமான ஆம்பிளிஃபையர் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். 2 கஸ்டமர் 2 ஊர்ல இருந்து ஆர்டர் குடுத்திருந்தாங்க. மேல உள்ளது 4.1 ஆம்பிளிஃபையர் திருவாரூர்ல இருந்து ஆர்டர் குடுத்திருந்தாங்க. கீழ உள்ளது 5.1 ஆம்பிளிஃபையர் பட்டுக்கோட்டையில இருந்து ஆர்டர் குடுத்திருந்தாங்க. அவங்க கேட்ட மாரி 2 ஆம்பிளிஃபையர் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இது எப்படி ரெடி பண்ணியிருக்கிறோம்? இந்த 4.1 ஆம்பிளிஃபையர்ல என்னென்ன டிரான்ஸ்ஃபார்மர், என்ன ஆடியோ போர்டு, கஸ்டமர் சைடு என்ன இருந்துச்சு? 5.1 ஆம்பிளிஃபையர்ல கஸ்டமர் சைடு இருந்து என்ன ரெக்யூர்மெண்ட் இருந்துச்சு, எப்படி ரெடி பண்ணியிருக்குங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரண்ட்ல பேக் லைட்டு, வியூ மீட்டர் ரெண்டுமே கஸ்டமர் சைடு நம்ம கேட்டுக்குவோம். ப்ளூ, பிங்க், மல்டி கலர். நம்ம என்ன கலர் வேணும்னு கேட்குறப்ப 2 பேருமே ப்ளூ கலர் தான் கேட்டிருந்தாங்க. 2 ஆம்பிளிஃபையருமே கண்ட்ரோலுக்கு பின்னாடி ப்ளூ கலரும், வியூ மீட்டருமே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணக்கூடிய மாதிரி ஆப்ஷனோட தான் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். 2 ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் பார்த்துடலாம். கண்ட்ரோல் டைப்பு 5.1 ஆம்பிளிஃபையர் அப்படின்னாலே லெஃப்ட் சைடு சப்வூஃபருக்கான வால்யூம் கண்ட்ரோல், கீழே 3 வகையான இன்புட் செலெக்ஷன், டிவி, ஆக்ஸ், யூஎஸ்பி. நெக்ஸ்ட் யூஎஸ்பி போர்ட்டு, பேஸு, ட்ரெபிள், ஃப்ரண்ட், ரியரு, சென்ட்ரு, எல்இடிக்கான ஆன் ஆஃப் சுவிட்சு, பவருக்கான ஆன் ஆஃப் சுவிட்சு, ரைட் சைடு இருக்கிறது மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல். இதில் 4.1ல் சென்டர் மட்டும் நம்மளுக்கு சும்மா இருக்கும். ஃபியூச்சரில் வேணும்னா அப்படின்னா உங்களுக்கு ஒரு போர்டை ஆட் பண்ணி அதை கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். கீழே உள்ள 5.1 அதே சேம் தான். லெஃப்ட் சைடு சப்வூஃபருக்கான வால்யூம் கண்ட்ரோல், 3 வகையான இன்புட் செலெக்ஷன்ஸ் சேம் அதே தான். 4.1 ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்த்துடலாம். 4.1 ஆம்பிளிஃபையரில் டிரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 24 வோல்ட் 10 ஆம்ஸ் ஹெச்டி மேக்ஸ் ஒர்த்து டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் எக்ஸ்ட்ரா 2 டாப்பிங் 12 இருக்கும். 12 ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கும் கூலிங் ஃபேனுக்கும் கொடுத்துட்றோம். 02 டிசியாக மாற்றி 2 ஸ்டெப் டவுன் பக் போர்டு யூஸ் பண்ணி யூஎஸ்பி போர்டுக்கும் வியூ மீட்டருக்கும் நம்ம கொடுத்துட்றோம். 24 வோல்ட்டை டிசியாக மாற்றி ஆடியோ போர்டுக்கும் ப்ரோலாஜிக் போர்டுக்கும் கொடுத்துடலாம். இந்த கஸ்டமர் சைடு வீட்டில் 10 இன்ச்சு சிங்கிள் மேக்னெட் ஆர்காக் சப்வூஃபர் வச்சிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு 8 இன்ச்சும், ரியருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்ச்சு ஸ்பீக்கர் வச்சிருக்காருன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அதுக்கான போர்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சக்தியோட 5 சேனல் ஆடியோ போர்டு தான் நம்ம வாங்கியிருக்கிறோம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, ரியர் லெஃப்ட் ரைட்டு. சப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேனல். நம்ம சிங்கிள் மேக்னெட்டு 10 இன்ச்சுக்கு அது போதுமானது. ப்ரோலாஜிக் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வசந்த் வெர்ஷன் 3 ப்ரோலாஜிக் போர்டும், அல்ட்ரா டிஜிட்டலில் 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபியூச்சரில் நம்மளுக்கு போர்டு ஆட் பண்ணுறதா இருந்தாலும் இதே டிரான்ஸ்ஃபார்மர் போதுமானது. அதனால் நம்ம 10 ஆம்பியர் ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் இதுக்கு கொடுத்துருக்குறோம். 5 சேனலுக்கு 8 ஆம்பியர் இருந்தாலே போதுமானது. கஸ்டமர் சைடு சென்டர் வேணுன்றப்ப நம்ம ஒரு 100 வாட்ஸுக்கு சென்டர் ஆட் பண்ணிக்கலாம், போதுமானது. இந்த ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் அவ்வளோதான். 5.1 ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். 5.1 ஆம்பிளிஃபையரில் டைப் 3 தான். 24 வோல்ட் 12 ஆம்பியர் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். சேம் அதே தான். எக்ஸ்ட்ரா 12 சேம் அதே சேம் தான். 12 ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கும் 02 டிசியாக மாற்றி யூஎஸ்பி போர்டு வியூ மீட்டருக்கும் 24 வோல்ட்டை டிசியாக மாற்றி நம்ம ஆடியோ போர்ட்ஸு ப்ரோலாஜிக் போர்டுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். இதில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோலாஜிக் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிறிஸ்டல் என்சி ப்ரோ 1 வெர்ஷன் 1 தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் இதில் யூஸ் பண்ணக்கூடிய 5 சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிஏ 7265 ஐசியை வச்சு 5 சேனல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். கஸ்டமர் சைடு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு ஸ்பீக்கர் தான் 5 வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. ஜேபிஎல் 1 வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த 5 சேனல் டிடிஏ 7265 ஐசியும் ஜேபிஎலுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 4 டிரான்சிஸ்டர் எஸ்சிகே மாடல் மோனோ போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுக்குமே அல்ட்ரா டிஜிட்டலில் சப்புக்கு ஹெவியான ரிலே வச்ச ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். கஸ்டமர் சைடு என்ன வச்சுருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. பொதுவாக இப்போ இருக்கிற எல்லா ஆம்பிளிஃபையர்லையுமே சப்புக்கு தான் நம்ம அதிகம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுனால சப்புக்கும் கொஞ்சம் ஹெவியான போர்டு போட்டு நம்ம ரெடி பண்ணிடுறோம். அதுக்கு தேவையான டிரான்ஸ்ஃபார்மர் ஆம்பியருங்கிறது இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த 5.1 ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் அவ்வளோதாங்க. 2 கஸ்டமர் 2 விதமான ஸ்பீக்கர்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். பொதுவாக கஸ்டமர் சைடு ஸ்பீக்கர்ஸ் இருக்கா இல்லை ஃபுல் பேக்கேஜான்னு கேட்டு அவங்களோட பட்ஜெட்டை கேட்டுக்கிட்டு தான் நம்ம ஆம்பிளிஃபையரை ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு பார்த்துடலாம். ஆம்பிள்ஸோட பேக் சைடு ஃபீஸ் ஹோல்டரு, மெயின்ஸ் கார்டு, 6 சேனலுக்கான ஸ்பீக்கர் அவுட்புட்டு, கூலிங் ஃபேனு, ஜேபிஎல் யூஸ் பண்ணக்கூடிய 5.1 ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேபிஎலுக்கு பனானா சாக்கெட் ஆட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ப்ளஸ்ஸு ஆக்ஸ் 1 ஆக்ஸ் 2க்கான இன்புட் செலக்டேட்டு, FT003 நம்ம ஃபியூச்சரில் ஆட் பண்ணி உங்களுக்கு டிஜிட்டல் ஆம்பிளிஃபையரெல்லாம் நம்ம மாற்றிக்கலாம். HDMI, ARC, ஆப்டிக்கல், கோஆக்சியல், ஆக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வர எல்லா கேபினெட்டுமே அந்த ஆப்ஷனோட தான் வருது. அதனால் இந்த கஸ்டமருக்கு அதே கேபினெட் தான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஃபியூச்சரில் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம்.
ஆம்பிள்ஃபயரோட ஆடியோ டெஸ்ட்டுங்கிறத ஆட் பண்ண முடியல. 2 ஆம்பிள்ஃபயருக்கும் தனித்தனியாக ஆடியோ டெஸ்ட் எடுத்தாலும் காப்பிரைட் ப்ராப்ளம் வருது. மொபைல் ரெக்கார்டிங்கிறது அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் கிடையாதுங்கிறதுனால நம்ம ஆடியோ டெஸ்ட் ஆட் பண்ணல. நேரில் கேட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறது எப்பயுமே நல்லது. கஸ்டமர் கேட்குற மாதிரியான கஸ்டமைடு ஆம்பிள்ஃபயர் லோ பட்ஜெட்டு, ஹை பட்ஜெட் எல்லா விதமான பட்ஜெட்லேயுமே ஆம்பிள்ஃபயர் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.